அதில் இருக்க அந்த ஆயிலேருந்து அந்த ஃப்ளேவர், மசாலா ஃப்ளேவர் வந்து ஐ லவ் இட். அஞ்சல் வஞ்சிரம் ஃப்ரை. அஞ்சல்னா கர்நாடகாவில் வந்து வஞ்சிரம்னு பேரும். ஸோ களி வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குறாங்க எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குறாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் வைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அண்ணா நகரில் இருக்க மெட்ராஸ் தொன்ன பிரியாணி. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகரில் ஏஜி பிளாக்னு ஒரு பிளாக் இருக்குது. அதில் பார்த்தா 3rd ஸ்ட்ரீட்டில் இந்த ரெஸ்டாரண்ட் லொக்கேட்டாக இருக்குது. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு காரணம் 299 rupeesக்கு 2 டைப் ஆஃப் அன்லிமிடெட் பிரியாணி கொடுக்குறாங்க. அதோட ஸ்டார்டர்ஸுமே அன்லிமிடெட். ஸோ அது எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம் வந்திருக்கும். அதை தவிர்த்து இவங்க நான்வெஜ்ல பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மட்டன் அண்ட் சிக்கன் எக்கச்சக்கமாக வெரைட்டி அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டு பார்க்குறோம். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க போயிட்டு இவங்களோட ஃபுட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட 299 rupees காம்போ உள்ளே வந்து வாங்கியாச்சு. இதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்மதி சிக்கன் பிரியாணி வருது, சீரக சம்பா சிக்கன் பிரியாணி வருது, கருவேப்பிலை சிக்கன், செட்டிநாடு சிக்கன் கொடுக்குறாங்க, கூட ஒரு உங்களுக்கு ஸ்வீட் ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா களி, கூட வந்து கருவாட்டு குழம்பு. அது தவிர்த்து இதுதான் வந்து ஆக்சுவலி 299 காம்போவில் வரும். அது தவிர்த்து நம்ம வந்து அஞ்சல் வஞ்சிரம் ஃப்ரைன்னு ஒன்று வாங்கியிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீ ரோஸ்ட் சிக்கன் வாங்கியிருக்கோம். அது கூட வந்து இந்த மாதிரி கீ தோசை ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒன்று வாங்கியிருக்கோம். இது ரெண்டுமே, அதாவது இந்த அஞ்சல் வஞ்சிரம் ஃப்ரையும் இந்த கீ ரோஸ்ட் சிக்கன் கீ ரோஸ்ட்டும் தனி, இதோட வராது. ஃபஸ்ட்டு சொன்னது மட்டும் தான் வரும். அதனால் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லிடுறேன். அண்ட் இந்த வஞ்சிரமோட ப்ரைஸும் இந்த கீ ரோஸ்டோட ப்ரைஸும் நான் தனியாக வந்து ப்ரைஸ் கொடுத்துறேன். கேட்டு என்னன்னு சொல்லி அதை வாங்கி கொடுத்துறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், சாப்பிட ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி போட்டுப்போம் கொஞ்சமாக. தொன்ன பிரியாணி செம்மையாக இருக்குல்ல கலரு, நல்லா க்ரீனிஷாக. ரெண்டாவது சிக்கன் பிரியாணி, பாஸ்மதி சிக்கன் பிரியாணி, இவனையும் இப்படி போட்டுப்போம். கருவேப்பிலை சிக்கன் கொஞ்சம் வச்சுப்போம் தூக்கு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து செட்டிநாடு சிக்கன், களி. இது வந்து பால் மாதிரி இருக்குது. உடைச்சாச்சு, கொஞ்சமாக உடைச்சி இந்த கருவாட்டு குழம்பு ஊற்றும் மேலே. வரும் அடடா, இவனை எப்படியோ ஊற்றி விடுவோம். ஃபஸ்ட்டு வந்து கருவாட்டு குழம்பும் களி தான் சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள், இவனை ஆல்ரெடி ஊற்றும் போது நீங்கள் கிட்ட பார்த்துருப்பீங்க, பயங்கர ஹார்டாக இருக்கும். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கருவாட்டோட அந்த குழம்போட ஸ்மெல் வந்து நல்லா கேட்குது. இதில் பார்த்தாலாம் ஒருத்தர் ஞாபகம் வருது, அது யாருன்னு சொல்கிறேன். நிறைய பேருக்கு அவரை பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிச்சா இல்லை அவர் தான் ஜெய் பாலையா. அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு படத்தில் சொல்லுவார், கருவாடு களி அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு ஃபேவரட்டாக. சாப்பிட்டு பார்ப்போம். எங்கள் வீட்டில் தெரிய கருவாடு மாதிரி இருக்குது. செம்ம டாமினேஷன் கருவாடும் அந்த மொச்சக்கொட்டை குழம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் 12 o'clockலேருந்து நைட்டு 11 மணி இருக்கும். இந்த ஃபுல் மெனுவுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ களி வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குறாங்க எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குறாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு களி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து களியும் இந்த கருவாடு குழம்பு சாப்பிடலாம். களி எனக்கு பிடிச்சிருக்கு. கருவாடு பயங்கர புளிப்பு, பயங்கர டாமினேஷனு. எனக்கு அந்த மாதிரி கருவாட்டு குழம்பு ஒத்து வராது. உங்களுக்கு பிடிக்கும்னா வந்து சாப்பிடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு டேஸ்ட் மாறும் இல்லைங்களா. கையை துடைச்சிரும். சிக்கன் பிரியாணியில் போய் மிக்ஸ் ஆச்சுன்னா டோட்டலாக நமக்கு மிஸ் ஆகிடும். வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிக்கன் பிரியாணி போவோம். இவனை கொஞ்சம் ஊற்றிடுவோம். ஸோ சிக்கனில் ஃபஸ்ட்டு பாஸ்மதி ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நமக்கு லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது கைஸ் கறி. இது கிச்சனை வருது. இதை பிரியாணி கூட வச்சு ஃபர்ஸ்ட் பைட் போகிறோம். நல்லா இருக்குது. லைக் வந்து ஹோம்மேட் பிரியாணி மாதிரி இருக்குது. ரொம்ப மசாலா டாமினேஷன் இல்லாமல் சட்டிலான ஒரு பிரியாணி கேஸ். இது தக்காளி எல்லாமே நல்லா தெரியுது, நல்லா மேஷ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஓகே, நல்லா இருக்குது இந்த பிரியாணி. சிக்கன் பிரியாணியில் வந்து ரொம்ப சில இடத்துல நிறைய வந்து காரமாக ஒரு டாமினேட்டடாக இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சாந்தமான பிரியாணி இது ஆக்சுவலி நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம வந்து சீரக சம்பா போவோம். இவனுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட்டிங்க. சீரக சம்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவனுக்குமே லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. லெக் பீஸோடு வச்சு போமா. தொன்ன பிரியாணி எஸ் பெட்டி சூப்பர், நல்லா இருக்குது. எனக்கு 2 பிரியாணியுமே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பாஸ்மதியில் என்ன பிடிச்சதுன்னா அது கொஞ்சம் செட்டிலாக இருக்கிறதுனால அது இருக்குது, நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமான பிரியாணி. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா கடை பேர் மெட்ராஸ் தொன்ன பிரியாணி இல்லையா, ஸோ அதனால் தொன்ன பிரியாணியோட கொடுத்துருக்காங்க.
கொஞ்சம் காரசாரமாக இருக்குது பிரியாணி. எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தொன்ன பிரியாணி வச்சுருந்தேன் அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சிக்கன் போகும் இவங்களோடது. இதுவுமே அன்லிமிட்டட் தான் பாருங்கள். நல்லா செட்டிநாடு ஸ்டைலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை செட்டிநாடு தனியாக இருக்குது, இது ஒரு டவுன் சவுத் ஸ்டைலில் இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு போவோம், இருந்தால் இருக்கும், நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்க வடை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஃபேவரட். இது வந்து கருவேப்பிலை சிக்கன் தான், பட் அந்த கருவேப்பிலை டாமினேஷன் இல்லாமல் ஸோ சூப்பராக இருக்குங்க. அதில் இருக்க அந்த ஆயிலேருந்து அந்த ஃப்ளேவர், மசாலா ஃப்ளேவர் வந்து ஐ லவ் இட். செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ அடுத்து வந்து நம்ம மீன் ட்ரை பண்ணுவோம். அஞ்சல் வஞ்சிரம் ஃப்ரை. அஞ்சல்னா கர்நாடகாவில் வந்து வஞ்சிரம்னு பேரான். இப்போ தான் ரெஸ்டாரண்ட் ஒன்று சொன்னேன், எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அந்த அஞ்சல் ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணுவோம். இதில் வந்து மசாலா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இப்படி இருக்கா, இந்த மீன் அப்படியே கடிக்குமா. கருவேப்பிலெல்லாம் மேலே போட்டிருக்காங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலான்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து கொஞ்சம் லெமன்லாம் வந்து இதில் போட்டிருந்தோம். உண்மையாகவே டிஃப்ரெண்ட்டான மசாலா கிடைச்சிது. இந்த மீன் பொழிச்சது அந்த மாதிரிலாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு மசாலா. எனக்கு அந்த அஞ்சல் வஞ்சிரம் ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அவர் சொன்ன மாதிரி. ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு. அந்த நெய் ரோஸ்ட்டுக்கு போவோம். சிக்கன் நெய் ரோஸ்ட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பம் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. தோசை 2 கை யூஸ் பண்ணுறேன், யாருமே கோச்சிக்காதீங்க. இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுக்காக. ஸோ இவனை இப்படி வச்சு இது மேலே இருக்க சிக்கன் இங்கே பாருங்கள், செம்ம காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியான மசாலா. மேலே பாருங்கள், தொக்கு அப்படியே தொக்கு போட்டிருக்காங்க. சூப்பர். அந்த லைக் அதோட மசாலாவுக்கும் அந்த சாஃப்டாக சுட்டுருக்காங்க அந்த இது. பட் அந்த மசாலா பிடிச்சிருக்கு எனக்கு. அவங்க தொக்கு மாதிரி ஒன்று வச்சு கொடுக்குறாங்க மேலே. ஐ லவ் இட் ஆக்சுவலி. செம்மையாக இருக்குது. சிக்கனை விட சூப்பராக இருக்குது. இது ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட்டாக இங்கே வந்தீங்கன்னா. வஞ்சிரம் வந்து ஓவர்டேக் பண்ணது சிக்கன் ரோஸ்ட்டு. ஐ லவ் இட். செம்மையாக இருக்குது. ட்ரெமெண்டஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் மட்டும் தான் வந்து ஃப்ரீ, ஒரே டைம் தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்வீட் தர மாட்டாங்க. பிரியாணி வந்து அன்லிமிட்டடு. ஒன்லி ஃபஸ்ட் டைம் தான் வந்து கறி கொடுக்குறாங்க, 2வது டைம் வந்து கறிலாம் கிடையாது. ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாளும் அந்த குஸ்கா மாதிரி வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பட் வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து அன்லிமிட்டடாக கொடுத்துருவாங்க. அந்த கருவேப்பிலை சிக்கன் அன்லிமிட்டட் கொடுப்பாங்க, செட்டிநாடு அன்லிமிட்டட் கொடுப்பாங்க. நம்ம செட்டிநாடு ட்ரை பண்ணல, செட்டிநாடு போவோம், அந்த பீஸ் எடுப்போம். ட்ரை பண்ணுவோமா? வாவ், அவ்வளோ அப்படி ட்ரெஸ் சூப்பராக இருக்குது. நல்லா ஜூஸியாக இருக்குது சிக்கன். பட் என்னதான் இருந்தாலும் அந்த நெய் ரோஸ்ட் சிக்கனை வந்து அரைச்சிக்கவே முடியாது. செம்ம டேஸ்ட்டு. ஐ லவ் இட். நான் வந்தேன்னா நெக்ஸ்ட் டைம் கூட வந்து இதுதான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அது சாஃப்டான அந்த தோசை மாதிரி இருக்கு இல்லையா, அது கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து உங்களை மீட் பண்ணுறோம். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுவேன். ஸோ மக்களே, நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. கேசரி சாப்பிடல, அதை அப்படியே கையோடு எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி சாப்பிட்லான்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கேசரி மட்டும் வந்து லிமிட்டடு, இது அன்லிமிட்டட் கிடையாது. பைனாப்பிள் கேசரி ரைட் எசன்ஸ் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. ஆஃப் ஸ்வீட்டில் இருந்தாலே நமக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ளே சாப்பிட்டதில் அந்த ரோஸ்டட் சிக்கன் இருக்கு இல்லையா, வேற மாதிரி மஸ்டாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பாஸ்மதி பிரியாணி, தொன்னம் பிரியாணி ரெண்டுமே சூப்பராக இருந்தது. அது எல்லாமே அன்லிமிட்டட் தான். நீங்கள் ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு பொல காட்டணும் அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு போகலாம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சாப்பிட்றாம நல்லா பெருசாக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குது நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெஸ்டாரண்ட் தெரியும் சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபுட்னா நமக்கு கமெண்ட்டில் சர்ச் பண்ணுங்கள். நம்ம போய் அங்கே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது நம்மளோட வியூஸ்க்கு சொல்லுவோம். ஸோ நான் என்ன பண்ணேன், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். சீக்கிரமாக இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பை.